ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோங்க. அதுவும் இந்த கலியுக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முருகப்பெருமானுடைய பரிகார ஸ்தலம் எங்க இருக்கு? நம்ம கரூர் டு நாமக்கல் வழியில வெண்ணெய் மலை முருகன். இந்த வெண்ணெய் மலை முருகன் வந்ததுக்கான வரலாறு என்ன தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப விசேஷமான, நம்ம துன்பங்களை தொலைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு இடம். முக்கியமா கடன், இந்த கடன் இல்லாதவங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படியே இருக்குன்னா என்ன, பணக்காரங்களுக்கு பெருங்கடனா இருக்கும், மிடில் கிளாஸ்க்கு மிடில் கடனா இருக்கும், ஏழைகளுக்கு கடன் ஒரு சுமையா இருக்கும். ஒரு 10,000ங்கிறதே பெரிய கடனாக இருக்கும். இந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல இருந்து தப்பிக்கணும், அல்லது அந்த கடன் தீரணும், தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணவே கூடாதுங்க. எனக்கு வருமானம் பெருக வேண்டும், அந்த கடனை நான் அடைக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும். நம்ம பிரார்த்தனையை எப்படி வைக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. அப்படி வச்சா மட்டும்தான் அந்த பிரார்த்தனைக்கான வலு கிடைக்கும், நமக்கு அந்த பலன் கிடைக்கும். இந்த வெண்ணெய்மலை முருகன், இந்த நம்ம ஒரு புராண வரலாறோட இதை சொன்னோம்னா நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனுக்கு அந்த கர்வம், அகந்தை அப்படிங்கிறது, என்னாலதான் இந்த உலகம் உருவாச்சு அப்படிங்கிற அகந்தை வருது. அந்த அகந்தையை சிவபெருமான் அந்த 5வது தலையை கொய்திடுறாரு. அந்த படைக்கும் தொழிலினால ஏற்பட்டக்கூடிய அந்த அகந்தையை அவரு சாபம் விடுறதுனால இந்த பிரம்மா அவர் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்ப வஞ்சி வனத்துல போய் நீ தவம் செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த பிரம்மாவுடைய படைப்பு தொழில என்ன பண்றாரு, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த காமதேனு கிட்ட அந்த படைப்பும் தொழிலை ஒப்படைக்கிறாங்க. அந்த கேட்டதையெல்லாம் தரக்கூடிய தெய்வம் அல்லவா அந்த காமதேனு. அந்த காமதேனு என்ன பண்றாங்க, இந்த வெண்ணெய்மலை இடத்துல அந்த படைக்கும் தொழில அவங்க மேற்கொள்றாங்க. தன்னுடைய மக்களுக்கு பசி அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்க வெண்ணெய மலை போல குமிச்சிடுறாங்களாமா. அதனால அதுக்கு வெண்ணெய் மலை அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வந்ததாக ஒரு வரலாற்று செய்தி அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த வெண்ணெய் மலை வெயில் காலத்துல கூட அந்த மலை, அந்த வெண்ணெய் உருகுற மாதிரி அந்த ரொம்ப குளிர்ச்சியாக அந்த மலை வெயில் காலத்திலும் இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த காமதேனுனாவே நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பசு தாங்க காமதேனு அப்படிங்கிறவங்க. அந்த காமதேனு படைக்கும் தொழிலை மேற்கொண்ட இடமே தேனு தீர்த்தம்னு சொல்லி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அங்கதான் படைக்கும் தொழில அவங்க செய்யறாங்க. அதனால இந்த இடத்தில் அந்த காமதேனுவையும் நினைச்சு நம்ம வேண்டோம் அப்படின்னா இந்த வேண்டும் வரம் எல்லாத்தையும் அந்த காமதேனு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு. சரி, இங்க பகவான், யோகி பகவான் ஒருத்தர் என்ன பண்றாரு, தவம் இருக்கிறார். அவரு கனவுல போய் முருகன், நான் வெண்ணமலையில என்னுடைய அருள் இருக்குன்னு சொல்லி உலகறியச்சை அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறாரு. இவர் உடனே என்ன பண்றாரு, கருவூரார்கிட்ட போறார். கருவூரார் சொன்னோன்னு அங்க முருகனுக்கு கோவில் எழுப்புறார். இந்த கோவிலினுடைய இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா, நம்ம கருவூராருக்குன்னு 3 இடங்கள்ல தான் சன்னதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம், இன்னொன்னு கரூர்ல இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் ஆலயம், இன்னொன்னு இந்த வெண்ணமலையில அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது அந்த தனியா கரூராருக்குன்னே ஒரு சன்னதி கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கம் அப்படின்னா, இது அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது சுத்தி முடிக்கக்கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே அந்த கரூரார் சன்னதி அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த முருகனுடைய எந்திரமும் தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துல. அந்த கோயிலினுடைய வடபுறத்துல அந்த எந்திரமும் தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வெண்ணெய் மலை முருகனுக்கு பாலசுப்ரமணியனாக இங்க இருக்க ஒரு குழந்தைகிட்ட நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாலசுப்ரமணியனு கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கிறாரு. முக்கியமா இதை ஏன் கடனுக்கு அப்படின்னா, நமக்கு பொருளாதாரம் தானங்க தேவை, ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லையா. அதனால அந்த காமதேனு அந்த படைக்கும் தொழிலை மேற்கொண்ட இந்த இடத்துல போய் ஒரு நிகழ்வுகள், நீங்க 5 சஷ்டியாக எடுத்துக்கலாம், இல்ல 5 கிருத்திகையாக எடுத்துக்கலாம். எதா இருந்தாலும் இந்த 5 எண்ணிக்கையில நீங்க இந்த குளத்துல நீராடி அந்த காமதேனுவையும் மனசுல நினைச்சு அந்த வெண்ணமலை பாலசுப்ரமணியன்கிட்ட போய் நீங்க கடன் தீருவதற்கு அதிக வருமானத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுங்க. எனக்கு கடன் தீரணும்னு மட்டும் வேண்டவே வேண்டாதீங்க. கடன் எப்படிங்க தீரும்? கடன் வாங்கி இன்னொரு கடன் தீர்த்தா அது தீர்த்ததா அடையாளமாகுமா? கிடையவே கிடையாது. அப்போ எனக்கு நல்ல கூடுதல் வருமானம் வரணும், அந்த வருமானத்தில் நான் கடனை அடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கடன் தீர்வதற்கான வழியை கண்டிப்பா
ருண ரோக சத்ரு, இந்த மூன்றையும் அழிக்கக்கூடிய வல்லமை யாருகிட்ட இருக்குன்னா அந்த முருகன்கிட்ட தாங்க இருக்கு. நோயாக இருந்தாலும் சரி, சத்துருக்களாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றையும் சரி செய்யக்கூடிய வல்லமை அப்படின்னு போகர் நவபாசனத்துல முருகனை செஞ்சார். அந்த நவபாஷணம் அப்படிங்கிறது, பாஷாணம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். 9 விஷங்களே மருந்தாக அங்க மாறுது. அப்போ ஒரு விஷத்தை கூட அளவோட பயன்படுத்தினா அது அமிர்தமாகவும் வேலை செய்யுது அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முருகனாகவும், அடுத்தது அந்த பகை வெல்லக்கூடியவர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சூரபத்மனை வதம் பண்ணுவதற்காகவே அவதாரம் எடுத்தவர் இந்த முருகன். அதனால பகை வெல்வதற்கும் கடன் தீர்வதற்கும் இந்த முருகப்பெருமானை கண்டிப்பா பிடிச்சுக்கோங்க. இந்த கடன் தீரணும்னா அவர்கிட்ட போய் அந்த காமதேனுவை பிரார்த்தனை பண்ணி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமே காமதேனுவே அப்படின்னு அந்த தேனு தீர்த்தத்துல நீர் அள்ளி கையில வச்சு அந்த நீர் அன்னைக்கிட்ட அது சொல்லிட்டு அந்த தண்ணியை அந்த 3 முறை அந்த குளத்துல அர்க்கியம் விட்டுட்டு அந்த பாலசுப்ரமணியன்ட்ட போய் இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு 5 வாரங்கள் 5 கிருத்திகை 5 சஷ்டிக்கு நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்க கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை அந்த முருகன் கொடுப்பார். இப்ப சமீபத்துலதான் அந்த முருகனை பார்க்கக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளவு ஒரு அழகு சொரூபம். சஷ்டி அன்னைக்கு, கந்த சஷ்டி, ஐப்பசி சஷ்டி முதல் நாள் அன்னைக்கு அங்க வெண்ணமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த சாயந்தர நேரத்துல அந்த முருகன் சந்தன காப்பு அலங்காரத்துல அவ்வளோ அழகா இருக்காரு. அந்த பாலமுருகன் அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு தான் என்னுடைய சிந்தனையில இருந்தது. அந்த அன்னமும் அந்த அந்த ரூபத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல. அந்த அளவுக்கு கண்ணை மூடுனாவே அவருடைய அந்த சந்தன காப்பு அலங்காரத்தோட அவர் சிரிச்ச முகமாக காட்சி கொடுத்த அந்த திருக்கோலம் தான் இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக சொல்றோம். கரூர் மாவட்டத்துல வெண்ணெய்மலை முருகன் இருக்காரு. அதனால முக்கியமா மறக்காம அங்க போய் காமதேனுவையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். உங்க கடன் தீர்ந்து உங்க வாழ்க்கையிலும் நல்ல சுபிட்சம் கிடைக்க வாழ்த்துக்கள். வணக்கம்.